வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் யூடின் சிந்துஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குழுவோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிப்பு. படைப்புழுவை ஒழிப்பதற்காக பல்வேறு தரப்பினரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள 15 வகையான படைப்புழு ஒழிப்பு முறைமைகளை விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவதற்கு திட்டம். விவசாய திணைக்களம் தெரிவிப்பு. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் கண்காணிப்பதற்காக பாரிய கடற்படை ஒத்திகையினை இந்திய கடற்படை ஆரம்பித்துள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சீன தலைவர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு ஜனாதிபதி செயலகத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. எனினும் பொலனறுவை, புத்தளம் மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கான தலைவர்கள் இதன்போது நியமிக்கப்படவில்லை. கொழும்பு மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக திலங்க சுமதிபால நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கம்பஹா மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக லசந்த அழகியவண்ண நியமிக்கப்பட்டுள்ளார். மஹிந்த சமரசிங்க களுத்துறை மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் காலி மாவட்டத்திற்கான தலைவராக ஷான் விஜயலால் டி சில்வாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக எஸ்பி திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். கேகாலை மாவட்டத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக ரஞ்சித் சியம்பலாபிட்டிய நியமிக்கப்பட்டுள்ளார். மாத்தறை மாவட்டத்திற்கான தலைவராக விஜய தகநாயக்கவும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட தலைவராக மஹிந்த அமரவீரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். குருநாகல் மாவட்டத்திற்கான தலைவராக தாஸ்ரீ ஜெயசேகர நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நிமல் ஸ்ரீபால டி சில்வா பதுளை மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் துமிந்த திசாநாயக்க அனுராதபுரம் மாவட்டத்திற்கான மாவட்ட தலைவர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீயானி விஜய விக்ரம அம்பாறை மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவியாக நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட தலைவராக அங்கஜன் ராமநாதன் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் மாத்தளை மாவட்டத்திற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக லக்ஷ்மண் வசந்த பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அடுத்த மாதத்தின் 1ஆம் தேதிக்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய அமைப்பாளர்களை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த முத்துஹெட்டிகம நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். எதிர்வரும் வாரத்தினுள் 1ஆம் தேதிக்கு முன்னர் அனைத்து புதிய அமைப்பாளர்களையும் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் கிராமங்கள் தோறும் சென்று எதிர்வரும் தேர்தலுக்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் கட்சியை நாங்கள் பலப்படுத்த உள்ளோம். படைப்புழுவை ஒழிப்பதற்காக பல்வேறு தரப்பினரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள 15 வகையான படைப்புழு ஒழிப்பு முறைமைகளை விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. உள்நாட்டு முறைமையினால் படைப்புழுவை ஒழிப்பதற்கு இயலுமானால் அதுவே பாரிய வெற்றி என படைப்புழு ஒழிப்பு பிரிவின் பிரதானி அனுர விஜயதுங்க குறிப்பிட்டுள்ளார். சுய தயாரிப்பின் மூலம் சில விவசாயிகள் படைப்புழுவை ஒழிப்பதற்கான முறைமைகளை முன்வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இவற்றினை பரிசோதனைக்குட்படுத்தி விவசாய காணிகளுக்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் படைப்புழு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் விவசாய காணிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள படைப்புழுவை ஒழிப்பதற்கு ஏதேனும் முறைமைகள் காணப்படின் உடனடியாக விவசாய திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறும் அனுர விஜயதுங்க மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்காக 5 வகையான கிருமி நாசினிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் படைப்புழு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அனுர விஜயதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கும் ஆறுமுக திட்டத்தினை துரித முறையில் நடைமுறைப்படுத்துவதற்குமான பொதுக்கூட்டம் நேற்று தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இடம்பெற்றது. குறித்த திட்டம் 1954ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டதுடன் அதனை நிறைவேற்றுவதற்காக இந்த பொதுக்கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பசுமை திட்டம் தாய்மன் 2020 பொது அமைப்பின் ஏற்பாட்டில் டாக்டர் த நந்தகுமார் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஆறுமுகம் திட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் ஆறுமுகம் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கிளிநொச்சி பிராந்திய பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர், யாழ்ப்பாண நீர்ப்பாசன பொறியியலாளர், வடமாகாண சபை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தவராசா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.
ஆறுமுகம் திட்டத்தினூடாக எங்களுடைய நிலங்களை மீண்டும் பாவனைக்கு கொண்டு வருவது எவ்வாறு சாத்தியம், அதனுடைய தொழில்நுட்ப விடயங்கள் என பல விடயங்கள் ஆராயப்பட்டன. ஆகவே இன்றைய கூட்டத்திலே பல ஆர்வலர்கள் யாழ்ப்பாணத்தின் வடக்கினுடைய பல பாகங்களிடமிருந்தும் கலந்து கொண்டார்கள். பல துறை சார்ந்தவர்களும் அனைவரும் ஒருமித்த ரீதியிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்கு அரசாங்கமும் ஏனைய அதிகாரிகள் தன்னார்வர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக முயற்சிக்க வேண்டும் என கருத்தை வலியுறுத்தினார்கள். ஆகவே இந்த நீர்வளத்தை பாதுகாப்பதிலே அனைத்து மக்களும் ஈடுபட்டு எங்களுடைய நிலம் பாலைவனமாகாமல் இல்லாவிட்டால் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் எங்களுடைய நீரை சேமித்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறோம். ஆகவே அதற்கு ஆறுமுகம் திட்டம் நிறைவேற்றப்படுவது ஒரு தொடக்க புள்ளியாக அமையும் என்பதை இதிலே குறிக்கொள்ளும். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இன்று தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இந்நாட்டிற்கான கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 15 மற்றும் 16 தேதிகளில் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பிலான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்றது. கடற்போக்குவரத்து, உணவு, தங்குமிடம், சுகாதாரம், படகு சேவைகள் உள்ளிட்ட கச்சதீவில் மேற்கொள்ளப்படவுள்ள பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்பில் துறைசார் அதிகாரிகள் இங்கு அரசு அதிபதியினால் அறிவுறுத்தப்பட்டனர். யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்துறை ஜெயவரட்னமடிகளார், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், கடற்படை அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், பிரதேச செயலாளர்கள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அந்தோனியார் ஆலய வருடாந்த உற்சவம் இந்த வருடம் வருகின்ற பங்குனி மாதம் 15ஆம் 16ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஆயத்தங்களை செய்வதற்கான கூட்டம் இப்பொழுது எங்களுடைய அரசாங்க அதிபர் தலைமையிலே நடைபெற்றது. இதிலே இந்த கச்சதீவு திருநாளுக்கான ஆயத்தங்களை செய்கிற எல்லாரும் பங்கு பற்றி அதற்கான ஆயத்தங்களுக்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் இந்த கூட்டத்திலே செய்திருக்கின்றோம். பாடசாலை மாணவர்களை போதைப் பொருளிலிருந்து பாதுகாக்கும் அனைத்து பாடசாலைகளுக்குமான செயற்திட்டம் இன்று தினம் முதல் முன்னெடுக்கப்படுகின்றது. போதைப்பொருள் ஒழிப்பு வாரத்தின் 3வது நாளில் குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. இதன்போது போதை பாவனையினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஜனாதிபதி செயலணியின் பணிப்பாளர் டாக்டர் சமந்த ஹிதலவராஜ் குறிப்பிட்டார். எமது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் போதைப்பொருள் தொடர்பிலான சட்டத்திட்டங்கள் தொடர்பில் விழிப்புணர்வு பெறுவதற்கும் அது தொடர்பிலான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்று முதல் விசேட திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அனைத்து பாடசாலைகளிலும் பாடசாலை பாதுகாப்பு குழு அமைக்கப்பட உள்ளது. சிற்றுண்டிச்சாலைகளில் போதைப்பொருள் விநியோகிக்க முடியும். சில சந்தர்ப்பங்களில் முச்சக்கர வண்டி சாரதிகள் மூலம் இது இடம்பெற முடியும். பாடசாலை வேன்களில் வரும்போதும் இடம்பெற முடியும். பாடசாலைகளை அண்மித்துள்ள வர்த்தக நிலையங்களில் இருந்து போதைப் பொருட்கள் விநியோகிக்க முடியும். இவ்வாறான விடயதானங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாப்பதற்கான செயற்திட்டமாக இந்த பாடசாலை பாதுகாப்பு குழு அமைக்கப்பட உள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவிற்கான மாவட்ட மட்ட ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்று தினம் கிளிநொச்சியில் நடைபெற உள்ளது. கடந்த 16ஆம் தேதி ஆரம்பமான ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்று 8வது நாளாகவும் இடம்பெற உள்ளது. கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட உள்ள ஊக்குவிப்பு செயற்திட்டம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ரட்னம் கோகுலன். கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு காத்திருக்கின்றோம் மாணவர்களுக்காகவும். அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்காக இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் வழங்கி இருக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் மற்றும் அலியான்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய பிளாட்டினம் விருதினுடைய நாள் முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் கருதப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சியிலிருந்து நாம் முல்லைத்தீவு நோக்கி செல்லவிருக்கின்றோம். முல்லைத்தீவினுடைய புதுக்குடியிருப்பு வித்தியாலயத்தில் தான் அடுத்த கட்டமாக நாம் எங்களுடைய பயிற்சிகளையும் அதே போன்று விருது வழங்கும் நிகழ்வினையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்காக கிளிநொச்சியிலிருந்து ரத்னம் கோகுலன். அலுவலகத்தோட நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.